ஓகே, ஸோ உங்களை ட்ரைபாடில் செட் பண்ணியாச்சு. நான் என்ன வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி நான் இப்போ உங்களை எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில். இன்ஃபேக்ட் எனக்கு கண்ணு கூட தெரியல, ஒழுங்காக தான் இருக்கா என்னன்னு. கொஞ்சம் கோணி இருக்கும் இல்லை. ஸோ தூரமான ஒரு ட்ரைபாடில் உங்களை செட் பண்ணியிருக்கேன். கரெக்ட். ஓகே, ஆடாமல் நிற்கட்டும். யூஸ்வலாக என்னோட இந்த சின்ன ட்ரைபாடை என்ன இருக்குல்ல, இந்த சின்ன ட்ரைபாடில் வந்து கேமராவை வச்சு பக்கத்தில் வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் லாங் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹாய், இன்றைக்கி வந்து vlog பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் vlog தான். பேக்கிங் vlogன்னு சொல்கிறத விட நம்ம பேசிக்கிட்டே பேக்கிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு காலையிலேருந்தே நான் வந்து இன்னைக்கு காலையில் எந்திரிச்சது எத்தனை மணி, 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க்கே பண்ணல. அப்படி சோஃபாவில் வெளியே வந்துட்டு ஹாலில் சோஃபாவில் படுத்து கிடந்துட்டு சும்மா டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணி. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, நான் ஷூட் எதுவுமே பண்ணல, ஒர்க் பண்ணல, எதுவுமே பண்ணல. மனசு என்னமோ ஒன்றுமே இல்லை பெருசாக, பட் ரொம்ப டவுன் ஆட்டு, மோட்டிவேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்க, மேபி எனக்கு தெரிஞ்சு என்னோட ரிங் லைட் ஒன்று இப்போ தான் நான் வாங்கினேன், ஒரு 2-3 months தான் ஆச்சு. அது நேற்று வந்து ரீல் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போயிடுச்சு. நானும் வச்சு பார்த்தேன், வரவே இல்லை. ஸோ எனக்கு ஒரு ரீல் கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஏன்னா பாதியில் லைட்டிங் போயிடுச்சா, அந்த ரிங் லைட் போயிடுச்சுன்னா அந்த லைட்டிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது நல்லா இருக்காது. அதனால அதுலேருந்தே நான் மூட் அவுட்டு தான். ஏன்னா இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 months கூட ஆகலை, 3 அவ்வளோதான் இருக்கும். இது வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பெக்ஸ்ன்னு ஒரு பிராண்ட் உண்டுல ரிங் லைட்டு, 3000 சம்திங் வரும். 3 months கூட வரவே இல்லை. அது வந்து புகையாக வந்துச்சு. ஸோ சதீஷ் நல்ல வேலை இருந்தாங்க, டக்குன்னு என்ன இதில் புகையாக வருதுன்னு பார்த்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா இல்லாட்டி நான் அதை கவனிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ல, அதனால கவனிச்சிருக்க மாட்டேன். ஸோ சதீஷ் பார்த்துட்டு என்னது இது புகையாக வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப் பண்ணாங்க. நல்ல காலம், இல்லாட்டி வெடிச்சிருக்கும். அதனால இன்னைக்கு சதீஷ் ஆக்சுவலி எனக்கு அதை போய் ரிப்பேர் பண்ணி தரேன், இன்னொரு ரிங் லைட்டும் எனக்கு பேக்கப்புக்கு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஸோ நேற்று ஈவினிங்லேருந்தே கம்ப்ளீட்லி அவுட்டு. இன்றைக்கி காலையிலேருந்து எதுவுமே பண்ணல. ஸோ ஈவினிங் வந்து டின்னர் இப்போ தான் வந்து தோசை எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:46 ஆச்சு. சரி, நமக்கு வந்து எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரியாட்டு அவங்களோட செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுற, ஐ மீன் டவுனாக இருக்காங்கன்னா வெளியே போவாங்க, ஏதாவது ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க, டிவி பார்க்குறது அந்த மாதிரி. எனக்கு நான் வந்து லோவாட்டு மோட்டிவேஷனே இல்லாமல் டவுனாக ஃபீல் பண்ணுறேன்னா நான் பண்ணுறது பேக்கிங் தான். ஸோ இன்றைக்கி வந்து குட்டீஸ் யாரையுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் அம்மா வந்து தனியாக இருந்து பொறுமையாக பண்ணணும், நீங்கள் யாரும் வந்து என்னை வந்து டென்ஷன் ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து ஆக்சுவலி என்ன ரெசிபின்னு நான் யோசிக்கல, சாக்லேட் கேக் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஆப்வியஸ்லி சாக்லேட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ சாக்லேட் கேக் பண்ணிவிட்டு ஸ்பஞ்ச் கேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணுறது, அந்த டைமில் என்ன தோணுதோ அதை பண்ண போகிறேன். ஸோ இது பர்டிகுலர்லி எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் என்னோட மன கஷ்டத்தை போக்குறதுக்கு பேக்கிங் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களை லாங் ஷார்ட்டில் வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கிடையில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுறேன். இந்த பாட்டில் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் வந்து அடிக்கடி தண்ணி குடிக்க மறந்துடுவேன்னா இதை நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இது வந்து காலையில் ஆரம்பிக்கும் போது 1/2 பாட்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ 1/2 வந்துடுச்சு. ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 2 liter. அதனால நமக்கு வந்து தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னோட ஸ்பஞ்ச் கேக் தான். என்னோட ரெகுலர் ஸ்பஞ்ச் கேக்கு நான் அதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்க போகிறேன். ஸோ அதை நம்ம பண்ணி பேக்கிங் பண்ணிவிட்டு அது கூல் ஆனதுக்கப்புறமா அதை வந்து எப்படி ஒரு நல்ல நான் நிறைய சாக்லேட் போட்டு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் இது வந்து அப்படியே ஒரு பேசிக்கிட்டே நம்ம பண்ணுவோம். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கொண்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன்.
ஆப்வியஸ்லி ஒரு கேக் வீடியோ போடும்போது நீங்கள் என் முகத்தை பார்த்துட்டே இருந்தால் நல்லா இருக்குது, அதனால இதுதான் நல்லது. ஸோ என்னோட ஸ்பஞ்ச் கேக் ரெசிபி தான். மெஷர்மெண்ட்ஸ் வந்து என் பிளாகில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி ஆக்சுவலி எனக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவகி இருக்காங்கல்ல, மாஸ்டர் ஷெஃப், அவங்க எனக்கு வந்து கொடுத்தது. ஸோ ஒரு பெஸ்ட்டு ரெசிபின்னு சொல்லுவேன். ஸோ இதை நான் வந்து யூஸ்வலாக அது வெண்ணிலா, நம்ம வந்து இதை சாக்லேட்டாக பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி டபுள் பேட்ச் தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கேக் வந்து இது ஒரு ஸ்கொயர் கேக்கு, ஒரு அந்த பிளாகில் உள்ள ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் கேக் மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம 2 ரவுண்டாட்டு பேக் பண்ணுறதுனால 4 முட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறோம். நெல்லுங்க, அதுக்கு இடையில நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஜக் எடுத்துக்கோங்க. கீழே பேஸுக்கு ஏதாவது வைக்கிறேன், பிகாஸ் பேஸுக்கு ஏதாவது வச்சா உங்களுக்கு இன்னுமே வியூ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெட் இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஜக்கில் 1/2 கப் பால் வச்சுருக்கேன், அது 1 கப் எண்ணெய். இதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், அப்போ தான் மாய்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து என்னோட பியோர் வெண்ணிலா, மடகாஸ்கர் வெண்ணிலா பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நல்ல குவாலிட்டி எசன்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஹோம்மேடு எசன்ஸ் பண்ணுங்கள். நான் ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பாலையும் எண்ணெயும் நல்லா அடித்து கலக்கும்போது உங்களுக்கு அந்த எமல்சிஃபை ஆயிரும். ஸோ எமல்சிஃபை ஆகி அது வந்து ஒரு க்ரீமியான ஒரு லிக்விட் மாதிரி ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெய் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அது ஆச்சா. இப்போ வந்து நம்மளோட எக்கை வந்து பீட் பண்ண போகிறோம். சுகர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணோம். ஸோ அதுக்கிடையில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி கன்ஃபியூஸ் பண்ணுறேன் பாருங்கள் உங்களை. ஸோ இதில் வந்து 1.25 கப்பு மைதா மாவு இருக்குது, 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இதையும் கலந்து வச்சிட்டோன்னா நமக்கு ஒரேடியாக வேலை முடியும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும், அது வந்து சரி வராது. அதனால் இதையும் நீங்கள் கலந்துருங்க. ஓகே, ஸோ ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ யூஸ்வலாக ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அதுக்கிடையில் பிளான்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி அப்படி சும்மா எடுக்கிறேன், அதனால தான் உங்களை குழப்பிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் 4 முட்டை இருக்கா, இதை நம்ம வந்து பீட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணும், ஏன்னா வந்து இல்லாட்டி கஷ்டம். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் நல்லா ஃப்ராத்தி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் விப் பண்ண போகிறேன். ஸோ பேசுகிறது கேட்காது, அதனால் நீங்கள் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ராத்தி ஆக்கணும். ஓகே, எவ்வளோ ஃப்ராத்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லா ஃப்ராத்தியாக ஆயிடுச்சு நம்மளோட எக்கும். இதுவும் அதாவது எல்லோ கலர்லேயே இருக்காது, ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த டைமில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஆல்டர்னேட்டாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பாதி. ஓகே, ஸோ பாதி ட்ரை ஆட் பண்ணி லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு கம்பைன் ஆனோன்னு நம்மளோட வெட்டு அதுலேயும் பாதி. இப்போ இதில் கொஞ்சம் மிச்சம் உள்ள வெட்டு, மிச்சம் உள்ள ட்ரை. அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி. இது ஒன்றா ஃபுல்லாக அடித்து கலந்துடாதீங்க, ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்மளோட கேக் பேட்டர் ஃபைனல் ஸ்க்ரேப்பை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு, ஃப்ராத்தி இல்லை.
ஆக்சுவலி இந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது வந்து அவனை வந்து 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். நான் அதை மறந்துட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு லெவலில் தான் இருக்கேன். ஸோ அதை ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. பேக்கிங் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணணும், அதையும் நான் மறந்துட்டேன். 2 7 இன்ச்சு இல்லைன்னா 8 இன்ச் கேக் பேன் ரவுண்டு பார்ச்மெண்ட் பேப்பர் முதலே லைன் பண்ணணும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ எப்படி லைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதை முதலே முடிச்சிருங்க, அதாவது பேட்டர் ரெடி பண்ண முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு லேசாக எண்ணெயை பேஸில் தடவிக்கோங்க, அப்போ தான் உங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் ஒட்டும். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக், இதோட லிங்க்கு கீழே இருக்குது. ஒரு ஷீட்டு கிழிச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் இந்த ஸ்கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு இதை இன்வெர்ட் பண்ணிவிட்டு இதோட சென்டர் இதிலிருந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம். நம்ம அதில் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் கேக் பண்ண லைன் பண்ணுறது இப்படி தான். ஸோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை உள்ள வச்சுருக்கோம். பர்ஃபெக்டாக பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தில் நம்ம கேக் பேட்டரை டிவைட் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதை டிவைட் பண்ணி அவனில் வச்சு 30 நிமிஷம் 25லேருந்து 30 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துருவோம். என்னோடய கேமராவில் பேட்ரி பிளிங்க் ஆகுது, பேட்ரியில் சார்ஜும் போடலை. ஸோ நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகலை, பட் பேக் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து 30 மினிட்ஸ் பேக் ஆச்சு. வெளியே எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கேக்கை வந்து நம்ம மோல்டிலிருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லேசாக சைடெல்லாம் இலக்கி விட்டுருங்க. ஓகே, சைடை இலக்கிட்டு நம்ம இன்வெர்ட் பண்ணிடலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. சூப்பர், ஈஸி பீஸி. ஓகே, ஸோ கேக்கோட டெக்ஸ்சரை பாருங்கள். மெல்ல எடுத்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காணிக்கிறேன். லிட்ரலி ஒரு ஸ்பஞ்ச், பர்ஃபெக்ட் ஸ்பஞ்ச். ஸோ இப்போ இது வந்து கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஐசிங் பண்ண முடியும். ஆனால் நான் இப்போவே வந்து இதுக்கு உண்டான ஐசிங் எல்லாமே யோசிச்சுட்டேன். ஸோ நம்ம அதை பண்ணிடலாம். இப்போ ஐசிங் அந்த டெக்கரேஷன் ஸ்டேஜில் இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கேரமல் சாக்லேட், கிட்டத்தட்ட ஃபெரரோ ரோஷர் இருக்குல்ல, அந்த சாக்லேட் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர்லி அது கிடையாது, பட் சிமிலராட்டு ஐசிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து வேறு லெவலில் அந்த கேக்கை கொண்டு போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, விப் க்ரீம் வந்து விப் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த ஃப்ரோசன் விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அதுதான் விப் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் அதை எடுத்து போட்டு அது என்னன்னு காணிக்கிறேன் ஒரு நிமிஷம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரோசன் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் ஃப்ரீசர் செக்ஷனுக்கு போனீங்கன்னா இப்படி கிடைக்கும் உங்களுக்கு, ட்ராப்போலைட் பிராண்டு விப் டாப்பிங் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். எடுத்து பீட்டரை வச்சு பீட் பண்ணால் போதும், ஸ்டிஃப் ஆகிடும். அதுலேயே சுகர் எல்லாமே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 கேக்கை வந்து சோக் பண்ண போகிறேன். சோக் பண்ணுறதுக்கு காஃபி வச்சுருக்கேங்க. யூஸ்வலாக சிம்பிள் சிரப்பில் தானே சோக் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட்டை வந்து காஃபியில் வந்து சோக் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரூ பண்ண பிளாக் காஃபி. இதுக்கு ஸ்வீட்னர் வந்து நான் ஹனி தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹனி ஒன்று ஈஸியாக கரைஞ்சிடும், இன்னொன்று அந்த ஃப்ளேவருமே வந்து இந்த பர்டிகுலர் கேக்கில் நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த கேக்கு ஃபுல்லாக ப்ரஷ் பண்ண போகிறோம் அந்த ஸ்பஞ்ச் கேக்கில். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டெப் 1 செஞ்சு ஓரத்தில் வச்சாச்சு. இன்றைக்கி நான் வந்து கேரமல் சென்டரில் கேரமல் சாஸ் வைக்க போகிறேன். ஸோ விப்பிங் க்ரீமை வச்சு சைடில் பைப் பண்ணிவிட்டு சென்டரில் கேரமல் சாஸ் விட போகிறேன். என்கிட்ட வந்து இதில் கொஞ்சோண்டு இருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த ரெடிமேட் கேரமல் சாஸ் இருந்துச்சு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இது காலி. ஸோ இதை வந்து நான் எடுத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து டாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டு க்ரீமையும் மெல்ட் பண்ணிவிட்டு
ஹேசல் நட் வந்து என்கிட்ட ஃப்ரீசரில் இருந்துச்சுங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஹேசல் நட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் வந்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ஹேசல் நட்டில் தான் வந்து ஃபெரரோ ரோஷர் பண்ணுவாங்க, அவுட்டர் கோட்டிங்கு உள்ள நியூட்டலா எல்லாமே. ஸோ இதை நான் வந்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு, இந்த சாக்லேட்டு கூட இந்த க்ரீமை ஊற்றி மெல்ட் பண்ணிவிட்டு, இந்த ஹேசல் நட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக்குக்கு மேலே அப்படியே ஊற்றிட போகிறோம். அது அப்படியே மேலே வந்து சைட்லலாம் ட்ரிப் ஆகி வெளியே வந்து இந்த நட்டியாட்டு எப்படி இந்த மேக்னமில் வந்து ஆல்மண்ட் கிரஞ்சு அந்த சாக்லேட்லாம் இருக்கும் தெரியுமா, வெளியே நட்ஸோடி சாக்லேட் கோட்டிங், அந்த மாதிரி நம்ம கேக் வந்து ஆக போகுது. இதுதான் என்னோடய ஐடியா. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணிடலாம். நான் கேக்கை வந்து ஸ்பஞ்ச் கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அப்போ டக்குன்னு சில் ஆகும். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை எடுத்து இந்த பேக்கிங் ட்ரே இந்த டர்ன் டேபிளில் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம காஃபி ஹனி வச்சு ஸ்வீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காஃபியை வச்சு ப்ரஷ் பண்ண போகிறோம். அந்த நான் நல்லா ஸ்டிஃபாக விப் பண்ணி வச்சுருக்கேன். பைப்பிங் பேக்கில் போட்டுருக்கேன். நான் வந்து நிறைய க்ரீம் விப் பண்ணல, பிகாஸ் எனக்கு வந்து சென்டரில் மட்டும்தான் தேவை. எண்டை கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரவுண்ட் வந்து கொடுக்க போகிறேன் ஃபுல்லாக. ஓகே, ஸோ ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு கேரமல் சாஸை சென்டரில் விடணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, சைடில் இன்னொரு பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து கேரமல் சாஸ் விடும்போது அது வெளியே வராது. ஒரு லேயர். ஸோ இந்த ரீசனுக்கு வேண்டிதான் நான் வந்து இந்த க்ரீமை வந்து பைப்பிங் பேக்கில் ஊற்றுனேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இங்கே தெரியுமா, இப்போ பாருங்கள் சைடில் வந்து ஒரு இது மாதிரி வந்திருக்கா, சென்டரில் எனக்கு ஹோல் மாதிரி இருக்குது. அதில் நம்ம வந்து கேரமல் சாஸை விட போகிறோம். எங்கே என்னோட கேரமல் சாஸ் தான் இருக்கு. ஸோ கேரமல் சாஸ் சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த கேரமல் சாஸ் ஊற்றிருக்கேன். அது வெளியே வராது, ஏன்னா நம்ம அவுட்டரில் அந்த க்ரீம் வந்து ஊற்றிருக்கோம். நான் அதை வந்து இப்படி டில்ட் பண்ணி அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அடுத்த கேக்கில் மேல் பகுதி கீழே வர மாதிரி நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மேலே வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு தின் கோட்டிங், ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் விப் க்ரீம் இருக்குது. ஸோ அதனால ஒரு தின் கோட்டிங் க்ரீம் வந்து சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே இது பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கானது வேண்டாம், ஒரு தின் கோட்டிங், அந்த மெயினாக அந்த கேக்கில் உள்ள க்ரம்ஸ் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட கேக்கு தின் லேயர் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சிட போகிறேன். அந்த டைமில் நம்ம வந்து சாக்லேட் அந்த டாப்பிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே,
ஒரு 1/4 கப்பு க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோம்மேட் க்ரீம் வந்து பால்லேருந்து கலெக்ட் பண்ணுவோம்ல, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக எல்லாம் சேர்த்து 1/4 கப்பு 60 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிப்ஸ் வந்து 200 கிராம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவும் க்ரீம் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா செட் ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகுறது இடையில இந்த சாக்லேட் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் 80 கிராம் பேக்கெட் செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ், 1 மில்க் சாக்லேட் சிப்ஸ். இது அளவு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இருக்கிறத வச்சு தான் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்து நான் அளவு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். ஸோ இது வந்து ஹீட் ஆகட்டும். நம்மளோட க்ரீம் ஹீட் ஆனால் தான் நம்ம சாக்லேட் ஆட் பண்ணணும். ஸோ க்ரீம் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. நான் அடுப்பை ரொம்ப குறைச்சிட்டேன், ரொம்ப லோ பண்ணிட்டேன். அதில் சாக்லேட் சிப்ஸை போட்டுட்டு அடுப்பை உடனே ஆக்சுவலி நான் இன்ஃபேக்ட் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணோம். ஏன்னா சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து தீஞ்சு போயிடும், ஸ்ப்ளிட் ஆகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லேயே இதை மாற்றிடுறேன். அந்த ஹீட்லேயே நம்மளோட சாக்லேட் வந்து மெல்ட் ஆயிடும். ஸோ ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு ஒரு டிப்பு வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. க்ரீம் ஹீட் ஆனோடனே ஒரு பவுலில் சாக்லேட் சிப்ஸ் எடுத்துகிட்டு அதில் க்ரீமை ஊற்றி மெல்ட் பண்ணுங்கள். ஏதோ ஏன் லக்கி டே இந்த சாக்லேட் வந்து பெருசாக ஸ்ப்ளிட் ஆகலை. பட் அவ்வளோ ஹீட்டில் அடுப்புலேயே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சாக்லேட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். மேபி இந்த சாக்லேட்டோட குவாலிட்டி அப்படியான்னு தெரியல. இது வந்து இப்போ ஷைனிங்காக ஸ்மூத்தாக எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பேனில் போட்டுறாதீங்க, சாக்லேட்டை பவுலில் எடுத்துகிட்டு க்ரீமை வந்து மேலே ஊற்றுங்க. ஓகே, ஸோ நான் பண்ண முட்டாள்தனம் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஹேசல் நட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக்கில் வந்து இதை வந்து போர் பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹேசல் நட் சாக்லேட்டு, இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் ஓப்பனாக உங்கள்கிட்ட ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்த சாக்லேட் வந்து லைட்டாக சீஸ் ஆகிற நிலமையில தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த சாக்லேட் பவுலை லிக் பண்ணிகிட்ருக்கேன். சாக்லேட் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் குறைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். கேக்கை வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன், அப்போ டக்குனு செட் ஆகும். அதனால் க்ளீன் பவுல், கழுவவே வேண்டாம். ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஸ்லிவர் செட் ஆகணும். ஸோ நம்மளோட கேக் பாருங்கள். இது இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிட்டு நாளை கட் பண்ணும்போது இன்னும் க்ளீனாக வரும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இருந்து செஞ்சதுக்கு ரிவார்ட். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ க்ளோஸ்அப்பில் காணிக்கலாம். அந்த கேக் வந்து அவ்வளோ ஸ்பாஞ்சியாக லைட்டாக இருக்குது.
செம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கேக்கை செஞ்சுட்டு இப்படி சாப்பிடும்போது மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுனாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லுங்கள். ஐ மீன் நான் இப்போ வீடியோ எடுத்தேன்ல அது மாதிரி. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி நைட் ஆக்சுவலி டின்னர் சாப்பிட்ல. இதுதான் என் டின்னர் கம் டெசர்ட். நல்லாயிருக்கு. ஸோ ஒரு ஸ்லைஸ் தான் சாப்பிட முடிஞ்சது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன், நாளைக்கு சாப்பிடலாம். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.